இன்று பாய்ஸ் கிச்சனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ பொரியல். நம்ம சொல்கிற செய்முறை பிரகாரம் செஞ்சு பாருங்கள், வேறு லெவல் ருசியில் இருக்கும். நான் வந்து ஒரு வாழைப்பூவை எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாழைப்பூவில் வந்து ஒரு இலை மாதிரி இருக்கும், ஒரு நரம் மாதிரி இருக்கும். அதை கட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து 2 தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க. 100 சின்ன வெங்காயம், அதை நீங்கள் உரித்து எடுத்துக்கங்க. இப்போ வந்து வீடியோவில் காமிக்க நேரம் இல்லாதனால ஒரு 7 வெள்ளைப்பூடு நான் காமிக்கல, அதை எடுத்துக்கங்க. 7 வெள்ளைப்பூடு பல்ல உரித்து எடுத்துங்க. இப்போ வந்து இந்த வாழைப்பூவில் வந்து நரம் மாதிரி இருக்கும், அதை எடுத்து போட்டுருங்க. எடுத்து போட்டு ஒரு இலை மாதிரி இருக்கும், அதையும் எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி நான் சுத்தம் செய்து நான் வச்சுருக்கேன். இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயில் 100 கிராம் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் சின்ன சீரகம், 1 ஸ்பூன் கடுகு, அந்த 7 வெள்ளைப்பூடு, 100 வெங்காயத்தை போட்டாச்சு, 2 தக்காளியை போட்டாச்சு, 2 ஸ்பூன் மசால் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி எல்லா பூவையும் அப்படியே போட்டாச்சு. இப்போ கொதிக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேறு லெவலில் வாழைப்பூ உங்களுக்கு வந்து பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்,